கோயம்புத்தூர் மக்களே, ஏன் எதனால் மீண்டும் ஒரு முறை நீங்கள் அப்பாவியான மக்கள் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கீங்க. மீண்டும் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய அளவுக்கான ஸ்கேம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. வழக்கமாக ஏடிஎம் கொள்ளை, ஏடிஎம் மோசடி அப்படின்னா கார்டை திருடிட்டாங்க, இல்லை கார்டை டூப்ளிகேட் பண்ணி திருடிட்டாங்க, இல்லைனா கார்டு மேலே இருக்கிற 16 நம்பரை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்கிற மாதிரியான விஷயந்தான் கேள்விப்பட்டிருப்போம். ஏடிஎம் மிஷினே வைக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இந்த மோசடியில் பணம் ஏகப்பட்டதை பலர் இழந்திருக்காங்க. இப்போதைக்கு 100 பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட்டுங்கிறத கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில். ஆனால் அதோடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் 2 கோடிக்கும் அதிகமான தொகை அப்படிங்கிறது இந்த மோசடியில் ஈடுபட்டவங்க கையாடல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கு. ஏடிஎம் மிஷினை நம்ம வைக்கலாமா, அதுலேருந்து நமக்கு கமிஷன் வருமா, பயங்கரமாக காசு பார்க்கலாமா, ஏதோ சொன்னாங்கன்னு ஏமாந்து போயிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி நாம் இப்போ நிறைய இடங்களில் கோயம்புத்தூர் மக்களை கிண்டல் பண்ணுறத பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு ஸ்கேமுங்கிறதே கிடையாது. இது ஒரு லீகலான லெஜிட்டிமேட்டான ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் தான் இப்படி ஒரு குளறுபடி அப்படிங்கிறது நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு, உண்மையிலே இவங்க ஏமாந்துட்டாங்களா, இல்லை வேறு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா, இது எல்லாத்தையும் பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். கோயம்புத்தூரில் புதிதாய் கிளம்பி இருக்கக்கூடிய இந்த ஏடிஎம் மோசடியை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. சமீபத்தில் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு 60க்கும் மேற்பட்டவங்க வழக்கறிஞர் ஸ்னேகாவுடைய தலைமையில் போய் ஒரு புகார் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த புகாரில் ஒரு கம்பெனி எங்களுக்கு ஏடிஎம் மிஷின் வச்சு தரேன்னு சொன்னாங்க, அது மூலமாக எங்களுக்கு கமிஷன் வரும்னு சொன்னாங்க. அதை நம்பிங்க நாங்கள் ஏகப்பட்ட பணத்தை கட்டணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொகையை கட்டியிருக்காங்க. 5 லட்சம் கட்டினாங்க, 2 லட்சம் கட்டினாங்க, 10 லட்சம் கட்டினாங்க, 17 லட்சம்லாம் கட்டியிருக்காங்க. இப்படி பலரிடம் பணம் வாங்கிட்டு அந்த கம்பெனி ஏமாத்திருச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனர் அலுவலகத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஒரு 76 பேரோட நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் 100லேருந்து 150 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. இதன் மூலமாக 2,85,00,000க்கும் மேற்பட்ட தொகை அப்படிங்கிறது கையாடல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஏறக்குறைய 76 பேர் இன்னைக்கு நாங்கள் கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 76 பேரும் இன்வெஸ்ட் பண்ண தொகை மொத்தம் 2,81,55,000 இருக்குது. இந்த தொகையை விட அதிகமான அளவுக்கு கூட அமௌண்ட்டுங்கிறது இருக்கலாம். ஆனால் இன்னும் சரியாக நம்பர்ஸ் நமக்கு தெரியலை. இதன் மேலே ஆக்ஷன் எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தா பல விஷயங்கள் வெளியில் வரும் அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த ஸ்கேமுங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இவங்க தரப்பு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜிபே அப்படிங்கிற ஒரு கம்பெனி சோஷியல் மீடியாவில் விளம்பரங்களை கொடுக்குறாங்க. என்னென்னா, நீங்கள் ஏடிஎம் மிஷினை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க தரக்கூடிய விளம்பரம். என்ன மாதிரியான பிஸ்னஸ் மாடலாக இது இருந்திருக்கு அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஏடிஎம் மிஷின் வைக்கிறதுக்கு நீங்கள் அணுகலாம் அவங்கள. உடனே அந்த கம்பெனி அவங்களுடைய ஓன் ஏடிஎம் மிஷின் ப்ராடக்டை உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அந்த ஏடிஎம் மிஷினை உங்கள் இடத்துல வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது அதில் டிரான்சாக்ஷன் நடக்க உங்களுக்கு கமிஷன் அப்படிங்கிறது வரும். அப்படி அதிகமாக அதில் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அதிகமாக கமிஷன் வரும். நீங்கள் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மாதம் 85,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் லாபம் பார்க்கலாம், அது மூலமாகவே பெருசாக வளரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே அங்கே ஒருத்தர் 5 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஒரு 1 லட்ச ரூபா 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக உங்களுக்கு வரும். அதனால நீங்கள் 5 லட்சத்துக்கு 5,54,000. ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ண காசுங்கிறது சீக்கிரமாக ரிட்டர்ன் எடுத்துடலாம், அதுக்கப்புறமா லாபமும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால கண்ணை மூடிக்கிட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தைரியம் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த கம்பெனியுடைய லான்ச் ஃபங்க்ஷன் பெரிய அளவுக்கு நடந்திருக்கு. முக்கியமான செலிப்ரிட்டிஸ்லாம் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க. அதே மாதிரி திரு சைலேந்திர பாபு அவர்கள் கூட இந்த கம்பெனியோட லான்ச் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுடைய தமிழ்நாடோட மிக முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் முதற்கொண்டு இந்த கம்பெனியோட இனாகுரேஷன் ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காங்க. அதனுடைய வீடியோ ரொம்ப பிரபலமான சமூக வலைத்தளமான பிஹைண்ட் வுட்ஸ்ல பதிவு செஞ்சிருக்காங்க. இதை பார்த்த நபர்கள் தான் நம்பிக்கையோட இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லான்ச் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை முழுமையாக கவரேஜ் பண்ணி பிஹைண்ட் வுட்ஸ் ஏரில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. 1.5 மணி நேரத்துக்கு அந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது இருந்துச்சு.
ஸோ இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க, இவ்வளோ பெரிய நிறுவனம் வந்து அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து பெரிய அளவுக்கான ஒரு கம்பெனி அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மைங்கிறது இந்த கம்பெனி மேலே வந்திருக்கு. அதனால் வந்து அதிகமாக இதில் வந்து நம்பிக்கையாக பணம் போட்டிருக்காங்க. அதில் தான் ஏமாந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. சரி, இவங்க ஒரு கம்பெனி லான்ச் ஆகிருக்கு, ஏடிஎம் வச்சா பணம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன நடந்துச்சு, என்ன ஏமாற்று வேலை நடந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லையா? கம்பெனி இவங்க சொன்னது 45 நாளில் மிஷின்ங்கிறது உங்களுக்கு தருவோம். அதாவது பணம் கட்டினதுலேருந்து 45 நாள் உங்களுக்கு மிஷின் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு மிஷின்ங்கிறது டெலிவரியும் ஆயிருக்கு. ஆனால் அப்படி டெலிவரி ஆனதில் என்ன சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாள்லேயே அந்த மிஷின் வந்து வேலை செய்யாமல் போயிருக்கு. வேலை செய்யலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் சரியாக ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கம்பெனி சொன்ன மாதிரி 45 நாளில் அந்த மிஷின்ங்கிறது டெலிவரியும் ஆகலை. ஒரு சில பேர்லாம் 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து மிஷினே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கூட கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்காங்க. 2024 ஏப்ரல் 2ஆம் தேதி ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டேன். ஒரு 2 டைமில் கட்டிட்டேன். இன்னைக்கு வருஷம் 1.5 வருஷம். ஸோ பணத்தையும் கட்டி வேலை செய்யாத மிஷின் வந்திருக்கு. அது தாண்டி மிஷினும் வராமலேயும் போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் பணத்தை நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற புரிதல் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. சரி, இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த கம்பெனி எப்படி இருக்குது, உண்மையிலே அவங்க என்ன மாதிரிலாம் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் போய் பார்த்தேன். சோஷியல் ஹேண்டில்ஸில் வந்து ரொம்ப ஆக்டிவாக அவங்க இருந்திருக்காங்க. ஒரு பெரிய ஆஃபீஸை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அதில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுடைய ஏடிஎம்ஸுடைய மாடல்ஸ் எல்லாம் வச்சு டிசைன்ஸ்லாம் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லலாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது போக டெமோ வீடியோஸும் அவங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து இருந்துச்சு. ஸோ டக்குன்னு பார்த்தா, ஆமாம் நல்லா தானே பாருக்கு, நம்ம நம்பிக்கையாக வந்து இதில் பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது வரும். ஆனால் ஒரு சில நேரத்தில் டப்புன்னு பின்மண்டையில் அடிக்கும், ஏடிஎம் மிஷினை வச்சு எப்படா சம்பாதிக்க முடியும், ஏடிஎம் பேங்க்கு தானே வைக்கும், சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் வந்து ஏடிஎம் மிஷின் வைக்கலாம், அதில் நீ சம்பாதிக்கலாம் அப்படின்னா நம்பி காசை போடலாமாடா, உனக்கே அறிவு வேணாமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உண்மையிலேயே ஏடிஎம் மிஷின்ஸ் பேங்க்ஸ் மட்டும் வைக்கிறதில்ல, தனிநபர்களாகிய நாமும் வைக்க முடியும். அப்படி ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது இன்றைக்கும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று தான். அதை புரிஞ்சாதான் இது உண்மையிலே ஸ்கேம் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். முதல்ல அந்த லேயருக்கு போவோம். பொதுவாக ஏடிஎம்ஸை பற்றி நமக்கு தெரியும். கார்டை ஸ்வைப் பண்ணி நம்ம வந்து பணம் அப்படிங்கிறத எடுப்போம் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து. ஆனால் இந்த ஏடிஎம்மில் 3 வகையான ஏடிஎம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. ஒன்று டைரெக்டாக பேங்க் ஓன்டு ஏடிஎம், அதாவது ஒரு வங்கியே டைரெக்டாக அந்த ஏடிஎம்மை வந்து வாங்கி அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து வாடகை கொடுத்து அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஏடிஎம் வந்து பேங்க் ஓன்டு ஏடிஎம். இன்னொன்று ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்ஸ். இந்த ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஏடிஎம் ஒரு நிறுவனம் தயாரிக்கும், அதை ஒரு பேங்க்குக்கு வந்து லீஸுக்கு வந்து கொடுக்கும். பேங்க்கு அந்த லீஸ்க்கு வாங்கின ஏடிஎம்மை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ஏடிஎம் உடைய ஆப்ரேஷன் மற்ற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அந்த மேனுஃபேக்சரர் பார்த்துப்பார். அதில் பணம் போடுறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து பேங்க் பார்த்துக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் பேங்க்கு ஒரு பர்டிகுலர் ப்ரொவைடர்கிட்ட இருந்து இந்த ஏடிஎம்மை வாங்கி லீஸுக்கு எடுத்து செயல்படுறதுங்கிறது ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்ஸ். அதுக்கு அடுத்து வர்றது தான் ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ். இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஸ்கேம்னு சொல்லப்படுறது நடந்திருக்கு. இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஆர்பிஐ வந்து இந்தியா முழுக்க ஏடிஎம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருக்கும் வந்து பண பரிவர்த்தனைங்கிறது ஈஸியாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பேங்க்ஸ்னால் பல இடங்களில் ஏடிஎம்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, செலவுகள் தேவை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை சார்ட் அவுட் பண்ணணும், அதே சமயத்தில் எல்லாருக்கும் ஏடிஎம் ஆக்சசபிளாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தை வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்தாங்க. இதை எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸை என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸால் மட்டும்தான் தொடங்க முடியும். அதாவது நீங்கள் இந்தியா ஒன் மாதிரியான ஏடிஎம்ஸ்லாம் அங்கங்கே பார்த்துருப்பீங்க. இந்த இந்தியா ஒன் மாதிரியான ஏடிஎம்ஸ்லாம் இந்த என்பிஎஃப்சியால் நடத்தப்படக்கூடிய ஒயிட் லேபிள் ஏடிஎம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனி பேங்க்குடைய கார்ட்ஸையுமே இந்த ஏடிஎம்மில் வந்து நம்ம போட்டு பணம் எடுக்கலாம். அதுக்கான டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறது நார்மலாக ஆர்பிஐ கைட்லைன்ஸில் இருக்கிற மாதிரி 5 ஏடிஎம்முக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒரு மினிமல் சார்ஜஸ் அப்படிங்கிறத உங்கள் பேங்க் வந்து உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஏடிஎம்ஸ்லேருந்து பணம் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த பணம் எடுக்கிறதுல ஒரு பர்டிகுலர் % அப்படிங்கிறது கமிஷனாக இந்த ஏடிஎம் மிஷினை கொண்டு வந்திருக்கிற கம்பெனிக்கு வந்து வரும். அவங்களுடைய பார்ட்னருக்கு அந்த கமிஷனை வந்து பகிர்ந்து தருவாங்க. இது உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு பிக்சரோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியா ஒன் அப்படிங்கிறது ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒயிட் லேபிள் ஏடிஎம் கம்பெனி.
அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் பல இடங்களில் வந்து அவங்களுடைய ஏடிஎம்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுவாங்க. நேரடியாக ஓப்பன் பண்ணுறது இருக்குது, அதை தாண்டி ஃப்ரான்ச்சைஸ் மாடல் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இப்போ நான் வந்து இந்தியா ஒன் கம்பெனியோட நான் வந்து ஒரு டைப் பண்ணுறேன், நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு லட்சமோ 1.5 லட்சமோ கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 1.5 லட்சம் கட்டணும் அப்படின்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் எனக்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து ஏடிஎம் அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருவாங்க. அந்த ஏடிஎம்மில் டிரான்சாக்ஷன் நடக்க எனக்கு கமிஷன் அப்படிங்கிறது வரும். அந்த டிரான்சாக்ஷன் ஸ்லாப்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்குமே மாறும். 500 டிரான்சாக்ஷன் நடந்தால் ஒரு கமிஷன், 700 டிரான்சாக்ஷன் நடந்தால் ஒரு கமிஷன், 1000 நடந்தால் 1, 2000 நடந்தால் 1 அப்படிங்கிற மாதிரி. அதாவது மந்த்லி ஆவரேஜாக இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கமிஷன். இதில் நான் பேங்கிங் டிரான்சாக்ஷன் இருக்கும். அதாவது நம்ம மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம், இல்லை கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுவோம். இந்த மாதிரியான நான் பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்கு கமிஷன் பர்சன்டேஜ் வேறு, அது வந்து ஒரு 5% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேங்கிங் டிரான்சாக்ஷன்னா 7 to 8%ங்கிற மாதிரியான கமிஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இதை அடிப்படையில் உங்களுக்கு மாதம் ஒரு வருமானம் அப்படிங்கிறது வரும். இதுதான் இந்த ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் வேலை செய்யக்கூடிய விதம். இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப லீகலாக தானே இப்போ பண்ணியிருக்காங்க, எல்லாமே கரெக்டாக தானே இருந்திருக்கு, இது மாதிரி பிஸ்னஸ் ஒன்று நடந்திருக்கு, அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி இது ஏமாற்றப்பட்ட ஒன்றா மாறி இருக்கும், ஒருவேளை மிஷின் கொடுக்கறதுக்கு டிலே ஆகிருக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இதே கேள்வி எனக்கும் வந்துச்சு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதில் கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத பார்க்கலாம். இந்த பணம் டெபாசிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பணம் டெபாசிட் பண்ணுறதுல ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. அவங்களுடைய ஏடிஎம் மாடலை பொறுத்து இது மாறுது. ஒரு சிலது வந்து பணம் எடுக்கிற மிஷினாக இருக்கும், ஒரு சிலது வந்து பணத்தை டெபாசிட்டும் செய்யலாங்கிற மாதிரியான மாடலாக இருக்கும், ஒரு சிலது சின்னதாக ஒரு கடைக்குள்ளேயே ஒரு பொட்டி சைஸுக்கு வைக்கிற மாதிரியான மிஷினாக இருக்கும். இதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு வித்தியாசமான ஏடிஎம் உடைய டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டுங்கிறத வாங்கியிருக்காங்க. இப்படி டெபாசிட்டை கட்டி நாம் வந்து ஏடிஎம் மிஷினை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏடிஎம் மிஷினை மானிட்டர் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய பொறுப்பு. அதாவது நாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இந்த ஏடிஎம் கம்பெனியோட நம்ம இணையிறோம். நீங்கள் வந்து இப்போ டீ கடை ஃப்ரான்ச்சைஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்க டீ தூள் தந்துடுவாங்க, டீ போட வேண்டிய கப்பை கொடுத்துருவாங்க, மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருவாங்க, முடிஞ்சால் ஸ்டாஃப்ஸையுமே கூட அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது நீங்கள் தான். கரெக்டாக டீ வந்து போடப்படுதா, கரெக்டாக வந்து வேலையெல்லாம் செய்கிறாங்களா, ஒழுங்காக கஸ்டமர்ஸை வந்து கவனிக்கிறாங்களா, கஸ்டமர்ஸ் இன்னும் அதிகமாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் மண்டையை உடைக்கணும். அதே மாதிரி தான் இந்த ஏடிஎம்லேயும் அதிகமாக ஆட்கள் வர்றதுக்கு என்ன பண்ணலாம், எந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த மிஷினை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது உங்கள் வேலை தான். அதே மாதிரி அந்த ஏடிஎம்மில் பணத்தை உள்ளே வைக்கிறது உங்கள் வேலை தான். அதுவும் உங்கள் பணத்தை வைக்கணும். பொதுவாக ஏடிஎம் அப்படிங்கிறது பேங்க் சார்ந்து வைக்கிறாங்க அப்படின்னா பேங்க்கே வந்து பணத்தை போட்டுருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, துப்பாக்கியோடு எடுத்துகிட்டு வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ளே என்ட்ரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்களே தான் பணத்தை வந்து உள்ளே டெபாசிட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஏடிஎம் மிஷின் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு டெபாசிட் பணமாக நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா கட்டணும். அந்த 1.5 லட்சத்துக்கு உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அதில் பணம் எடுக்கிறதுக்கு பணம் வேணும்ல, அந்த பணத்தையும் நீங்கள் தான் உள்ளே போடணும். அது ஒரு 2 லட்சமாக இருக்கலாம், 3 லட்சமாக இருக்கலாம், இல்லை அதிகமாக டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய இடமா இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் 10 லட்சம் வைக்க வேண்டியிருக்கும், 16 லட்சம் வைக்க வேண்டியிருக்கும். இப்படி அந்த மிஷினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பணம் அப்படிங்கிறத அதில் நீங்கள் தான் வைக்கணும், உங்கள் பணத்தை தான் வைக்கணும். அதில் டிரான்சாக்ஷன் ஆகும்போது எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகிருக்கோ அந்த பணம்ங்கிறது உங்களுக்கு 1 நாள்லையோ 2 நாள்லையோ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த பணங்கிறது ரொட்டேஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு பணம். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கமிஷன் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஸோ ஏடிஎம் மிஷின் வச்சாலே பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இல்லை. ஹிட்டாச்சி அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷினை பல இடங்களுக்கு முதல்ல கொண்டு போய் சேர்த்த நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எப்படி வேலை செய்யுது, அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, சந்தேகங்கள் என்ன, இப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக மதிமுகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதாவது ஹிட்டாச்சி ஃப்ரான்ச்சைஸ் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து இந்த தொழிலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறார். இதிலேயே நிறைய கேள்விகளுக்கு பதில் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. இதில் ஹிட்டாச்சி எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கமிஷன் காஸ்ட்டு தான். இப்போ இந்த ஹிட்டாச்சி மாடல்லே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 700 டிரான்சாக்ஷன் வந்து ஹிட்டாச்சி கம்பெனி எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது தான் கஸ்டமர்ஸுக்கு, அதாவது இதை நம்பி ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுத்துருக்கிறவங்களுக்கு வந்து சேருது. ஸோ ஒரு நாளைக்கு 100 பேருக்கு மேலே வந்தால் தான் இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஏன்னா இவங்க ஏடிஎம்முக்கான எலக்ட்ரிசிட்டி காசை கட்டணும்,
அதை மெயின்டைன் பண்ணணும். யாரும் திருடாமல் பணத்தை உள்ளே போடும்போது எவனும் வந்து திருடிடாமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பாக இவங்க தான் இருந்துக்கணும், பாதுகாப்பாக அதை கவனிக்கணும், இந்த வேலையெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வரக்கூடிய லாபங்கிறது எப்போ வரும்னா, ஒரு நாளைக்கு 100 பேராவது வரணும். அப்படி வரக்கூடிய இடமா இருந்தால் தான் வரும். ஒருவேளை மாதம் வந்து 2000-3000 பேருக்கு மேலே டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா, அப்போது இதோட அமௌண்ட்டுங்கிறது அதிகமாக நமக்கு வரலாம். இப்போ இந்த கம்பெனிஸ் உருவாக்குறாங்களே, யார் வேணால் உருவாக்கிடலாமா? அதுக்கான ரீசன்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டில் அந்த கம்பெனியுடைய பேர் வந்து சொல்கிறாங்க, ICET இ-பேமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பேரை சொல்கிறாங்க. அங்கே தான் எங்கள்கிட்ட வந்து கூப்பிட்டு பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ICET இ-பேமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடுங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் எடுத்தால் அது 2023 பதிவு செய்யப்பட்ட ஒரு கம்பெனியாக இருக்குது. இதோடைய டைரக்டர்ஸாக வந்து அங்கநாதன் துரைசாமி, அப்புறம் ரம்யா துரைசாமி, அப்புறம் பொன்னுசாமி தேன்மொழி தமிழ்மணி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சரி, இவங்களுடைய இந்த பிராண்ட் பேர் இருக்குல்ல, ஜிபே அப்படின்னு, அது பேரில் ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கான்னு பார்த்தா அது பேரில் வந்து எந்த கம்பெனியும் இல்லை. ஆனால் ஒரு மேனுவல் மட்டும் ஏதோ பேட்டன்ட் வாங்கின மாதிரியான டீட்டெயில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதை இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இந்த ஜிபே அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஏடிஎம் பிராண்ட் நேமாக இருந்திருக்கு. அதே மாதிரி AQPA அப்படிங்கிறது பேமெண்ட் போர்ட்டலாக, நம்ம ஜிபே மாதிரி ஃபோன்பே மாதிரி ஒரு பேமெண்ட் போர்ட்டலாக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜிபே அப்படிங்கிறது ஒரு ஏடிஎம் மாடலாக இருக்குது, AQPay அப்படிங்கிறது ஒரு பேமெண்ட் ஆப் மாடலாக இருக்குது. அப்போ இது எல்லாமே கண்டிப்பாக RBI கைட்லைன்ஸ்குள்ளே வந்திருக்கணும்ல. RBI மேண்டேட்ஸில் RBI ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸில் இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத தேட ஆரம்பித்தோம். RBI வந்து ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸை வந்து அமைக்கிறதுக்கு இந்தியா முழுக்க 8 கம்பெனிக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 8 கம்பெனியுடைய பேருங்கிறது AGS டிரான்சாக்ட் டெக்னாலஜிஸ், BTI பேமெண்ட்டு, ஹிட்டாச்சி பேமெண்ட், முத்தூட் ஃபினான்ஸ், ரித்தி சித்தி புல்லியன்ஸ், SREI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ், டாடா கம்யூனிகேஷன்ஸ் பேமெண்ட், அப்புறம் வக்ராங்கி லிமிடெட் அப்படிங்கிற இந்த 8 கம்பெனிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த 8 கம்பெனியும் உண்மையிலேயே ரெஜிஸ்டர்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம RBI உடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா, RBI ரொம்ப தெளிவாக எந்தெந்த கம்பெனிஸுக்கெலாம் வந்து அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கம்பெனிஸுடைய பெர்மிஷன்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயிலில் AGS டிரான்சாக்ட் டெக்னாலஜிஸ் அப்புறம் ரித்தி சித்தி புல்லியன்ஸ் இந்த 2 கம்பெனிக்கும் வந்து RBI வந்து அவங்களுடைய பெர்மிஷனை வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க, அதாவது திரும்ப பெற்றுட்டாங்க. அவங்களுடைய கைட்லைன்ஸ் வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அவங்க திரும்ப பெற்றுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை படிக்க முடிஞ்சது. அதே மாதிரி முத்தூட் ஃபினான்ஸ் ஏடிஎம் கம்பெனிங்கிறதும் இல்லை, SREI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் அப்படிங்கிறதும் இல்லை. இந்த டாடா கம்யூனிகேஷன்ஸ் பேமெண்ட்டுங்கிறது இப்போது ஃபென்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து வாங்கிட்டாங்க. இப்போ ஃபென்டி ஏடிஎம் அப்படிங்கிறதா இருக்குது. பேங்கிட் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனியும் ஃபென்டி வாங்கிட்டாங்க. அதன் மூலமாகவும் அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஃபென்டி பேங்கிட் ஏடிஎம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 5 கம்பெனியோடைய பேர்கள் தான் ப்ராப்பராக RBIயுடைய லிஸ்ட்டில் வந்து இருக்குது. இந்த 5 கம்பெனியில் எங்கேயுமே இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கம்பெனிஸ் பேருங்கிறது இல்லை. ஆனால் இந்த டைரக்டர் இருக்கார் இல்லையா, அங்கமுத்து துரைசாமி, அவர் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய வேறு கம்பெனி என்ன இருக்குது, அது ஒரு வேளை RBIயில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு அதன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் அவர் பேரில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கக்கூடிய எந்த கம்பெனியும் RBIயில் லிஸ்ட் அவுட்டில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏடிஎம் மிஷினையும் சரி, அதே மாதிரி இந்த பேமெண்ட் ஆப்பையும் சரி, நாடன் பேமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக தான் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் வந்து டீட்டெயில் இருந்தது. ஃபுல் டீட்டெயில் இல்லை, காப்பிரைட் ஓன்டுன்னு கீழே இருக்கும் இல்லையா, அதில் அந்த நாடன் பேமெண்ட்ஸுங்கிற பேரை பார்த்தோம். உடனே அதை போய் தேடி பார்த்தோம். அதில் இவர் தான் டைரக்டராக இருந்தார். இந்த நாடன் பேமெண்ட்ஸுங்கிற பேருங்கிறது RBIயில் பதிவாயிருக்கான்னு பார்த்தா இல்லை. சரி, ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸை அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் இல்லை. பேமெண்ட் ஆப்ஸ் இருக்கும் இல்லையா, பேமெண்ட் ஆப் தான் வச்சுருக்காங்கல்ல, அப்போ அதில் அவங்க பேர் இருக்கணுமே அப்படின்னு பார்த்தா அதுலேயும் இந்த கம்பெனிகளுடைய பேருங்கிறது இல்லை. சரி, இதில் தான் இல்லை, இந்த தொழிலே பண்ணாமல் வெறும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான கம்பெனிஸ் லிஸ்ட் இருக்கும்ல, அதில் பார்ப்போம் அப்படின்னா RBIயுடைய அந்த கம்பெனிஸ் லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம். அதுலேயும் இந்த கம்பெனிஸுடைய பேருங்கிறதே இல்லை. சரி, அதில் தான் இல்லை, ஏற்கனவே லைசன்ஸ் கொடுத்துருந்தோம் இந்த NBFC கம்பெனிஸுக்கு, அதில் நாங்கள் கேன்சல் பண்ண கம்பெனிஸ் இது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் இந்த கம்பெனிஸுடைய பேருங்கிறது இல்லை. ஸோ RBIயில் எங்கேயுமே பதிவாகாத ஒரு கம்பெனியாக இந்த கம்பெனிங்கிறது இருக்குது. ஒரு வேளை அவங்க வேறு ஏதாவது ஒரு கம்பெனி பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக ஒரு பிராண்ட் நேமுக்காக இந்த பேரை வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னா அதை பற்றி ஓப்பனாக இவங்க வந்து பேசியிருக்கணும், சொல்லியிருக்கணும், இருக்கணும். ஆனால் அது மாதிரியான எந்த தகவலும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த டாட்டா
கம்யூனிகேஷன்ஸ் பேமெண்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, அதை ஃபெண்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து வாங்கிட்டாங்க. இப்போது அது டாடா கம்யூனிகேஷன்ஸ் பேமெண்ட் கம்பெனி கிடையாது, அது ஃபெண்டி கம்பெனி தான், ஃபெண்டி ஏடிஎம். பேங்கிட்டுங்கிற இன்னொரு கம்பெனியும் வந்து ஃபெண்டி வாங்கியிருக்காங்க, அதையும் இப்போ ஃபெண்டி பேங்கிட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதன் மூலமாக தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எந்த டீட்டெயிலுமே இந்த கம்பெனிஸுகளுடைய பேர்கள் மூலமாக வெளியில் தெரியவே இல்லை, தேடி பார்த்தாலும் கிடைக்கவும் இல்லை. ஒரு சில கம்பெனிஸ் வந்து இன்னும் வந்து ஆப்ரேஷனில் இருக்கிற மாதிரி அவங்க வெப்சைட் வந்து காட்டலாம், ஆனால் அவங்க வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆன ஒன்றா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸுக்கு 2020 சரண்டருங்கிறது ஆர்பிஐ பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஏடிஎம் பிஸ்னஸ்லேயே கிடையாது. ஆனால் அவங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் ஏடிஎம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் கம்பெனி வந்து வெப்சைட்டில் வேணால் செயல்பாட்டில் இருக்கலாம், அவங்களால ஏடிஎம் அப்படிங்கிறத இப்போதைக்கு வைக்க முடியாது. ஆர்பிஐ அவங்களுக்கு பெர்மிஷனுங்கிறத கொடுக்கல. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலும் ஒருவேளை அவங்க அந்த பதிலுங்கிறத சொல்லலாம். இப்போ ஃபோனுன்னொன்று இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ இவங்க ஒரு குற்றச்சாட்டுங்கிறத வச்சுருக்காங்க, இவங்க இந்த மாதிரி எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. இப்போ அது தெரிஞ்சுக்கணும்ல, ஒருவேளை இவங்க சைடு நியாயம் இருக்கலாம், இவங்க வெயிட் பண்ணியிருக்கலாம், பெர்மிஷன்லாம் கிடச்சிரும், அதுக்குள்ளே நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலான்னு வெயிட் பண்ணியிருக்கலாம், அதனால் வந்து தாமதமாயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக இந்த கம்பெனியில் கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணணும். சரி, நார்டன் பேமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கே, அதோடைய நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இந்த நார்டன் கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க ஏற்கனவே இதே மாதிரி இன்னொரு ஏடிஎம்ங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு டீட்டெயில் கிடச்சிது. அதோட பேர் டே ஏடிஎம். அந்த டே ஏடிஎம் வெப்சைட்டில் போய் லேண்ட் ஆகணும். அந்த டே ஏடிஎம் வெப்சைட்லேயும் இதே மாதிரி தெளிவாக எங்களோட ஏடிஎம்மில் வந்து நீங்கள் பணம் எடுத்துக்கலாம், எனி கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கியூஆர் கோடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பணம் எடுக்க முடியும், ஆதார் கார்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பணம் எடுக்க முடியுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. சரி, இந்த ஏடிஎம்மை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணாலும் நம்பர் போகலை. அதில் ஒரு ஆப்புங்கிறதும் மென்ஷன் ஆயிருந்தது. அந்த ஆப் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பணத்தை வந்து அனுப்ப முடியும், அதாவது ஒரு பேமெண்ட் போர்ட்டல் மாதிரி, ஒரு பேமெண்ட் ஆப் மாதிரி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும்னு ஒரு கியூஆர் கோட் இருந்துச்சு. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் கூகுள் டிரைவோடைய லிங்க் வருது. ஸோ அவங்க ப்ளே ஸ்டோர்லேயே லிஸ்ட் ஆகாமல் ஒரு ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு கியூஆர் கோடை தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி ராங். ஏன்னா ஒரு பேமெண்ட் ஆப்புங்கிறது கவர்மெண்ட்டால் ரெக்கக்னைஸ்ட் ஆகிருக்கணும், அது ப்ளே ஸ்டோரில் லிஸ்டிங் ஆகிருக்கணும், ப்ளே ஸ்டோரால் லிஸ்டிங் செய்யப்பட்டு அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் தான் அது லீகலான ஒன்று, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக பாதுகாக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு ஏபிகே மூலமாக இன்ஸ்டால் ஆகுதுன்னா எப்படின்னு தெரியல. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஜிபே, அதே மாதிரி ஏக்யூபே அப்படிங்கிறது எல்லாமே ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஒன்லி ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் இருக்குது. அந்த ப்ளே ஸ்டோரில் நம்ம போய் செக் பண்ணால் அந்த ஆப்புடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து இது ஒரு கம்பெனி அப்படிங்கிற வெரிஃபிகேஷனோடு இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் ஆர்பிஐடைய லிஸ்டிங்கில் இப்படி ஒரு ஆப் இருக்கிறதுக்கான எந்த தடையுமே இல்லை. ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் லேபிள் ஏடிஎம் கம்பெனி தொடங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத படித்து பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமான க்ரைட்டீரியாங்கிறது 100 கோடி ரூபாய் அப்படிங்கிறத வைப்பு தொகை எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத ஆர்பிஐக்கு அவங்க ப்ரூவ் பண்ணணும், எனி டைம் ப்ரூவ் பண்ணணும். எப்போவுமே அந்த 100 கோடி ரூபாய்ங்கிறது கையிருப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை வச்சு தான் இவங்க பிஸ்னஸ்ஸுங்கிறதையே இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஆர்பிஐ வந்து அனுமதிப்பாங்க. அது மட்டுமே க்ரைட்டீரியா இல்லை, அதுக்கப்புறம் இவங்க அப்ளை பண்ணணும், அதை வந்து ஆர்பிஐ ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணுவாங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இது எதுவுமே இந்த கம்பெனி மூலமாக நடந்த மாதிரியே தெரியல. இன்னொரு கேள்வி வரலாம், ஒருவேளை அவங்க ஏற்கனவே லைசன்ஸ் வாங்கின ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி இங்கே ஆரம்பிக்கலாம்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். கரெக்ட், லீகலான நியாயமான ஒரு டவுட். அந்த டவுட்டு படி பார்த்தோன்னா அதுலேயும் கோல்மால் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த ஜிபே அப்படிங்கிறது தான் இவங்க பிராண்டாக காட்டுறாங்க. ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் கம்பெனியாக இருந்தால் தான் அவங்க ஓன் பிராண்டை யூஸ் பண்ணணும், அந்த பிராண்டு மூலமாக இவங்க பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் இவங்க இன்னொரு கம்பெனியோட இவங்க டைப் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியோடைய ஏடிஎம்ஸை தான் இவங்க பிராண்டிங் பண்ணியிருக்கணும், அதை செய்யலை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இண்டிசான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்காங்க, இவங்க ஹிட்டாச்சியோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டிசான் வந்து டைரெக்டாக வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட போய் பேசி எங்களோட ஏடிஎம்ஸை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணி அதற்கான பிஸ்னஸை வந்து கொண்டு வராங்க. ஆனால் அவங்க கொண்டு வரது எல்லாமே ஹிட்டாச்சி ஏடிஎம்ஸ் தான். அவங்க வெப்சைட்லாம் போய் செக் பண்ணிங்கன்னா ஹிட்டாச்சி ஏடிஎம்ஸுடைய லிஸ்டிங்ஸ் தான், இந்த ஏடிஎம் எப்படி வேலை செய்யும், இந்த ஏடிஎம் எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க.
அவங்க எங்கேயுமே இண்டிசான்கிற ஒரு ஏடிஎம் நாங்கள் யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி காட்டலை. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கக்கூடிய கம்பெனி வந்து லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், அது வர்றதுக்கான ப்ராசஸில் இருந்திருக்கலாம், அது டிலே ஆகிட்டு இருந்ததுனால வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், அது லைசன்ஸ் வரும்போது நம்ம முழு மூச்சாக இறங்கிடலாம், அதுக்குள்ளே மார்க்கெட்டை பிடிப்போம் அப்படின்னு கூட இவங்க இறங்கியிருக்கலான்னு வச்சுப்போம். ஆனால் அப்படி இறங்கியிருந்தாங்கன்னா ஒரு சில பேருக்கு ஏடிஎம் மிஷின்ஸை கொடுத்துருக்காங்க, எந்த அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்காங்க, அதுவே வந்து ரொம்ப தப்பு. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து ஏடிஎம்ஸை வந்து இன்னும் 2 வருஷம் தரல. அப்போ 2 வருஷமாக லைசன்ஸ் கிடைக்காம இழுபறியில் இருக்குன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், நமக்கு லைசன்ஸ் இன்னும் கிடைக்கல, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த தகவலும் சரியாக சொல்லப்படலை அப்படிங்கிறதா இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. 5 வருடங்களுக்கு மேலாக இவங்களுடைய கம்பெனிஸ் வந்து ஆப்ரேஷனில் இருக்குது. அதாவது இவங்க டைரக்டராக இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸுடைய பேர்லாம் எடுத்து பார்த்தோம். 5 இயர்ஸாக இதே மாதிரியான பிஸ்னஸ்லாம் அவங்க இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 இயர்ஸாக அவங்க இருந்திருக்காங்கன்னா இது லெஜிட்டிமேட்டாக இருந்திருக்கலாம், இல்லை இல்லெஜிட்டிமேட்டாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இதில் ஏமாந்து போனாங்கள்ல, இவங்க மேலே தான் ஏகப்பட்ட கேள்வியும் கோபமும் எழுது. உட்காந்து ஒரு 6 hours ஸ்பெண்ட் பண்ணால் இவ்வளோ டீட்டெயில்ஸை எடுத்துட முடியும். ஆர்பிஐ தெளிவாக யார் யார் பேர்லாம் இருக்குது, யார் யார் பேர்லாம் இல்லை அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஏஜிஎஸ் டிரான்சாக்ட் டெக்னாலஜிஸ், ரெட்டி சிட்டி புல்லியன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு, அது எல்லாமே ஆர்பிஐயுடைய லிஸ்டிங்கில் இருக்குது. நாங்கள் இவங்களுடைய லைசன்ஸை வந்து நாங்கள் நிறுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப் டு டேட்டில் வந்து அவங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குது. டவுட் வந்தால் டேரெக்டாக அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. இல்லை மெயில் அனுப்பி வெயிட் பண்ணி பதில் வர்ற வரைக்கும் காத்திருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். ஏன்னா பண விஷயத்தில் நம்ம இறங்குறோம், பெரும் தொகையை நம்ம கொடுக்குறோம். ஒரு சில பேர்லாம் வந்து 17 லட்சத்துக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கலாம் பார்க்க முடியுது. இப்போ பொறுமையாக வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ஒருவேளை இந்த கம்பெனி வந்து உண்மையிலேயே நியாயமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு இறங்கியிருக்காங்க, பட் ஒரு சில ஹேர்டில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க அதை பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஆனால் எக்ஸ்பிளனேஷனே சரியாக இல்லாமல் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுங்கிறது வரக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஃபோன்ஸ் எல்லாமே காண்டாக்ட் பண்ண வேண்டிய எல்லா நம்பர்ஸுமே அவங்களுக்கு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லைன்னா நாட் ரீச்சபிள் இருக்குது, இல்லைனா டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னே வருது. இப்படிலாம் வந்ததுன்னா அந்த கம்பெனி மேலே எப்படி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வரும்? ஒரு பெரிய கேள்விக்குறி தானே வரும். இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நியாயமான கம்பெனியாக இருந்தால் நின்று ஒழுங்காக அவங்க பதில் சொன்னாங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். அப்படி பதில்கள் வராமல் சைலண்ட் மோடில் இருக்காங்க அப்படின்னா தென் தேர் இஸ் சம்திங் ஃபிஷி. ஏமாற்றணும்னு முடிவெடுக்கிறவங்க எப்படி வேணால் ஏமாற்றலான்னு யோசிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ டெக்னிக்கலாக டீட்டெயிலாக ஒரு லெஜிட்டிமேட்டான பிஸ்னஸ் மாடலை எடுத்து ஈஸியாக ஏமாற்றிருக்காங்கன்னு பார்க்க முடியும். ஆனால் ஏமாத்துறவங்க இவ்வளோ தூரம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஏமாற்றும் போது நாம் ஏமாறாமல் இருக்கணும்னா நாம் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கணும்? ஒரு சின்ன செகண்டு தான், டக்குன்னு ஏதாவது யோசித்து நம்ம பணத்தை போட்டுருவோம். ஆனால் நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் நாம் தெளிவாக இருக்க வேண்டிய அவசியமான காலகட்டத்தில் இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக கோயம்புத்தூர், இன்னும் சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க, அதுக்காக மதுரையில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்களாம் ஓவர் புத்திசாலிலாம் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இவங்களும் சமயத்தில் அந்த மாதிரி தான் பண்ணிடுறாங்க. தான் நிறைய பேர் ஏமாந்துலாம் போயிருக்கக்கூடிய கதைகள் எல்லா இடங்கள்லையும் நடந்திருக்கு. ஆனால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடியவங்களை தான் அதிகமாக ஈஸியாக டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் அதிகமாக கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டிய பொறுப்புங்கிறது உங்ககிட்ட இருக்குது. அந்த பொறுப்போடு செயல்படுங்க. அன்போடு சொல்கிறேன், கொச்சிக்காதீங்க. அதே மாதிரி இந்த ஸ்கேம் பற்றி இன்னும் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்க, இல்லை பாதிக்கப்பட்டவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்.